Hi friends, welcome back to our channel. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் வந்து நம்ம ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஏ நம்ம முதல்ல வந்து பிசிடிஎஃப் பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து அதில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏ அப்படின்னா ஏ ஃபார் அக்குமுலேட்டர், அதனால் ரெஜிஸ்டர் ஏ அப்படின்னாலே டிஃபால்ட்டாக அக்குமுலேட்டர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் ரெஜிஸ்டர் ஏ இஸ் ஆல்சோ அண்ட் 8-bit ரெஜிஸ்டர் தான். ஸோ அதுவும் வந்து 8-bit ரெஜிஸ்டர் தான். இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், இன்புட் அவுட்புட், லோட் ஸ்டோர், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து அக்குமுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அக்குமுலேட்டர் இஸ் a register for short term intermediate storage of arithmetic and logic data in computer CPU. இதை வந்து நம்ம ஒரு டெம்ப்ரரி ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ டெம்ப்ரரியாக நம்ம வந்து பர்டிகுலர் வேல்யூ வந்து அந்த டைமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து நம்ம மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு வேல்யூஸ் வச்சுக்கணுங்கிற இடத்துக்கு நம்ம இந்த அக்குமுலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, in arithmetic operation involving two operands, one operand has to be in this register. Two operands வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் இப்போ 3+4 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 or 4 ஷுட் பி இன் அக்குமுலேட்டர். அது வந்து அக்குமுலேட்டரில் வந்து ஸ்டோராக இருக்கணும். இன்னொரு வேல்யூ வந்து இன்னொரு ரெஜிஸ்டரில் இருக்கிறான். ஸோ டூ வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதில் ஒன்று வந்து இன்னொரு ஏதாச்சும் ரெஜிஸ்டர் அண்ட் அனதர் ஒன் மஸ்ட் பி எ அக்குமுலேட்டர். ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் மறுபடியும் அக்குமுலேட்டர்லேயே ரெஜிஸ்டர் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும். அதே மாதிரி தான் லாஜிக்கல் ஆப்ரேஷனும். லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து one operand has to be in accumulator and the other operations like complementing, decimal adjustment can be performed only on the accumulator. லைக் காம்ப்ளிமெண்டிங் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் நமக்கு தேவைப்படும். அந்த ஆப்பரண்ட்டை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு ஆப்பரண்ட் இருக்கிறப்போ அது வந்து அக்குமுலேட்டரில் தான் இருக்கும். அதே டூ ஆப்பரண்ட்ஸுங்கிறப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பரண்ட் வந்து அக்குமுலேட்டரில் இருக்கணும், இன்னொரு ஆப்பரண்ட் வந்து வேறு ரெஜிஸ்டரில் இருந்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஆப்பரண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் வந்து என்னவோ அதை வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது அக்குமுலேட்டரில் வைக்க முடியாது, ஒன்று தான் வைக்க முடியும். ஸோ வி கோ ஃபார் அனதர் ரெஜிஸ்டர், அதுதான். ஸோ அது நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் அகெயின் அக்குமுலேட்டரில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அக்குமுலேட்டர் எதுக்கெல்லாம் ஆகுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஆப்ரண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, தென் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அக்குமுலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போது இதுதான் எக்ஸாம்பிள் பாருங்கள். லைக் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 5+3 அப்படிங்கிறத நம்ம வந்து 5யும் 3யும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஆப்ரேஷனுங்கிறது ப்ளஸ் அடிஷன், அதுதான் ஆப்ரேஷன். 5ங்கிறது ஆப்ரண்ட் அண்ட் 3ங்கிறதும் ஒரு ஆப்ரண்ட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆட் 5, 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆடுங்கிறது ஆப் கோட், 5 and 3 ஆர் ஆப்ரண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட இன்ட்ரொடக்ஷன். அதில் நிறைய ரெஜிஸ்டர்ஸ் பற்றி அடுத்தடுத்து வரும். அதனால தான் நான் ரெஜிஸ்டர் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். ஸோ அக்குமுலேட்டர் அப்படிங்கிறப்போ அக்குமுலேட்டரில் ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் 5. ஸோ 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த ஆப்பரண்ட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர். ஸோ 5 ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆர் 3 ஏதாச்சும் ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கிறோம், எனி ஒன். ஸோ நம்ம 5 வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 3யை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக இன்னொரு ரெஜிஸ்டர் தேவை. அதனால் அதை இன்னொரு ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். லைக் பிசி ஆர் டிஇ ஏதாவது ஒரு ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். த ரிசல்ட் வில் அப்புறமா அடிஷன் வந்து நடக்கும். அந்த இடத்துல ஆட் நடக்கும். அடிஷன் நடந்ததுக்கப்புறமா ரிசல்ட் வந்து 8 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரிசல்ட் எங்கே அகெயின் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மறுபடியும் அக்குமுலேட்டர்லேயே ஸ்டோர் ஆகும். த ரிசல்ட் 8 வில் பி ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர் ரீப்ளேசிங் 5. ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 8ங்கிற அந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ அதான் இந்த 5ங்கிறது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ்க்காக தான் நம்ம அக்குமுலேட்டரை யூஸ் பண்ணுவோம். அகெயின் மறுபடி ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட்டாக என்ன ஆப்ரேஷன் நடக்குதோ அது அக்குமுலேட்டரில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு டெம்ப்ரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். ஓகேவா? எனி ஒன் ஆஃப் த ஆப்ரண்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம்.
தென் அதோட ரிசல்ட் வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த 5ங்கிறது எரேஸ் ஆகிட்டு 8ங்கிற அந்த ரிசல்ட் வேல்யூ அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். அக்குமுலேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் அண்ட் த செகண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர். It is a 8-bit register. இதுவும் ஒரு 8-bit register தான், in which 5 of the bits carry significant informations in the form of flags. இதில் வந்து 5 bits மட்டும்தான் some significant informations இருக்கும். remaining 3 வந்து used for later purpose அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that is left vacant. அது வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஃப்யூச்சர் இன்டெல் வெர்ஷன்ஸ்க்காக அதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 8 பிட்ஸில் வந்து 5 பிட்ஸ் மட்டும்தான் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஒன்று ஒரு ஃப்ளாக்ஸ். ஓகேவா? எஸ்னா சைன் ஃப்ளாக், ஜி அப்படின்னா ஜீரோ ஃப்ளாக், ஏசி அப்படின்னா ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், பி இஸ் ஃபார் பேரிட்டி ஃப்ளாக் அண்ட் சிஒய் ஃபார் கேரி ஃப்ளாக். ஸோ ஒரு ஃப்ளாக் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ளாக் ரெஜிஸ்டருங்கிறது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் நமக்கு தெரியும். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்து அந்த சாய்ஸில் கேட்கலாம். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. விச் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா ஸோ அக்குமுலேட்டர் அண்ட் ஃப்ளாக் ரெஜிஸ்டர். அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ரெஜிஸ்டர்ஸ். இது வந்து மற்ற இதை விட கம்ப்ளீட்டாக டிஃபர். தட் இஸ் இட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் ஃப்ளாக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான். இதில் வந்து நம்ம வேறு எந்த டேட்டாஸ் எதுவும் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, ஃப்ளாக்ஸ் தான். ஸோ அந்த டேட்டாஸோட என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சைன் ஃப்ளாக் எஸ், that is D7, 7th bit வந்து சாரி that is 8th bit but D7 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால D0, D1, D2, D3, D4, D5, D6, D7. So D7 is the 8th bit. If the bit D7 of the result is 1, ஒரு ரிசல்ட் நம்ம லைக் வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரிசல்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும் இன் பைனரியில். ஸோ அந்த ரிசல்ட்டில் D7ங்கிற பிட் வந்து அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் அந்த D7 பிட் வந்து 1ஆக இருக்கலாம் ஆர் 0வாக இருக்கலாம். சப்போஸ் வந்து அந்த D7 பிட் வந்து 1 அப்படின்னா எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஒரு நம்பர் நெகட்டிவ் அப்படின்னா இந்த ஃப்ளாகோட ரெஜிஸ்டர் இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டரோட D7 சைன் வேல்யூ வந்து 1 ஆகிடும். 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நம்பர். சப்போஸ் D7 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர். அப்படிங்கிறத நம்ம ஒரு டேட்டாவோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? D7 1 அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் த சைன் ஃப்ளாக் இஸ் செட் அப்படின்னா நீங்கள் செட்டுனா வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். செட்டுனா அதோட வேல்யூ 1ன்னு மீனிங். அதே டைம் ரீசெட் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அந்த பர்டிகுலர் பிட்டோட வேல்யூ வந்து 0ன்னு மீனிங். ஓகேவா? ஸோ 1னா நெகட்டிவ் நம்பர், 0 மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட் Z மீன்ஸ் ஜீரோ ஃப்ளாக். ஜீரோ ஃப்ளாக் வந்து தட் இஸ் D6 7th பிட். அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சப்போஸ் அந்த ரிசல்ட் அதாவது லைக் நம்ம 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து 0 கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் அது வந்து அடிஷன் தான் அப்படின்னு கிடையாது. லைக் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது அதோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 0 ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். செட் மீன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 சேஞ்ச் ஆகிடும். நான் ஜீரோ வேல்யூ அப்படின்னா தட் இஸ் ரீசெட் அப்படின்னா அது வந்து அதோட வேல்யூ வந்து 0வாகவே இருக்கும். ஓகேவா? ஃப்ளாக் இஸ் ரீசெட். இதான் போட்டிருக்காங்க பாருங்கள். the zero flag sets if the result of the operation in ALU is 0. 0வாக இருந்துச்சுன்னா 1 ஆகிடும். நான் ஜீரோ வேல்யூ கிடச்சிது அப்படின்னா இந்த பர்டிகுலரில் வந்து 1ஆக மாறிடும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து இந்த எல்லாம் கொடுத்துருக்கதா ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இதோட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து PDF ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் வந்து நான் கொடுப்பேன் டவுன்லோடுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு புரிஞ்ச வரையில் ஹேண்ட் ரிட்டனில் நோட்ஸ் எடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நீங்கள் புரிஞ்சு நோட்ஸ் எடுத்து உங்கள் கையில் ஒரு நோட்டாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் PDF நான் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கோ திருப்பி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் தான், நான் என்னன்னு சொல்லலை. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறீங்களோ that will be very useful for your future preparations. லாஸ்ட் மினிட்ஸ்லலாம் உங்களுக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னாலே
பக்காவாக உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிறத வந்து ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. தட் இஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ ஜீரோ ஃப்ளாக் அப்படின்னாலே ஜீரோ நம்பர்ஸ், ஜீரோ வேல்யூ வந்தால் தான் தட் இஸ் ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஒன்னுங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. டிக்ரிமெண்ட் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் பண்ணும்போது ஜீரோ வேல்யூ கிடைக்கும். ரிசல்ட் வந்து ஜீரோ. ஸோ ரிசல்ட்டு ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த ஜீரோ ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். செட் மீன்ஸ் ஒன்னாக இருக்கும். ஸோ இந்த D6ங்கிற அந்த பிட் வந்து இந்த ரெஜிஸ்டரில் வந்து ஒன்னுங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்னுன்னு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுவே நான் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஜீரோ வந்து செட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் கேரி ஃப்ளாக் இஸ் next flag is auxiliary carry flag AC. In an arithmetic operation, when a carry flag is generated by the third bit and passed on to the fourth bit, then the auxiliary carry flag is set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தேர்ட் பிட் அப்படிங்கிறது D3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? D3 D4 அப்படிங்கிறது. பட் இது என்ன அப்படின்னா அந்த பிட் அப்படின்னு சொல்கிறது அந்த ரிசல்ட்டோடது. ஓகேவா? இந்த இடத்துல ஃப்ளாக் ரெஜிஸ்டரில் D1 D2 D3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டில் நடக்கிற அந்த இதை தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ D3லேருந்து D4க்கு கேரி பாஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். தட் இஸ் செட் மீன்ஸ் எப்போவுமே மறக்கக்கூடாது, செட்டுனா 1. இப்போ சப்போஸ் எந்த கேரியுமே கேரி ஓவர் ஆகலை அப்படின்னா the flag is reset, that is 0. ஓகேவா? the flag is used internally for BCD operation. இந்த flag ஸ்பெஷலாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா BCD ஆப்ரேஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? இந்த flag எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா BCD ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். it is not available for the programmer or user. இந்த flag வந்து உள்ள இன்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்காக தான். ப்ரோக்ராமர்ஸ் யாருமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 41 base 10. ஓகேவா? அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 0 1 0 1 0 0 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 57 base 10ஓட வேல்யூ 0 0 1 1 1 0 0 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து அடிஷன் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த பிட் வந்து D0, ஃபஸ்ட் இருக்கிறத D0 பிட், செகண்ட் D1 பிட், இது D2 பிட். இந்த நான் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது, ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, இந்த பாக்ஸ்குள்ளே இதில் வந்து இருக்கிறது தான் வந்து என்னென்னா D3 பிட். ஓகேவா? இந்த D3 பிட்டில் கேரி வந்து அது நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஃபார்வேர்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். இந்த எக்ஸாம்பிளில் வந்து கேரி ஓவர் ஆகுது பாருங்கள். 1 + 1 = 0, கேரி வந்து 1 வரும். பட் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ. டிஜிட்டல் லாஜிக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் இருக்கும். பார்க்காதவங்க டிஜிட்டல் லாஜிக் பிளேலிஸ்ட் நான் கீழே கொடுக்குறேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 1 வருது, 0 + 0 0, 1 + 1 0 வித் கேரி 1 வரும். ஸோ இந்த D3லேருந்து D4க்கு எப்போல்லாம் கேரி ஓவர் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ஆக்சிலரி ஃப்ளாக் வந்து செட் டு 1. ஸோ இந்த இடத்துல ஆக்சிலரி ஃப்ளாக் வந்து 1ன்னு செட் ஆயிரும். சப்போஸ் இந்த இடத்துல 0வோ வேறு ஏதோ வேல்யூவோ இருந்து கேரி ஓவர் ஆகலை அப்படின்னா ஆக்சிலரி கேரி ஃப்ளாகில் வந்து ரீசெட், தட் இஸ் 0 வேல்யூ இருக்கும். ஓகேவா? கேரி ஓவர் வந்தால் தான் அதோட வேல்யூ 1ன்னு சேஞ்ச் ஆகும். அதுதான் ஆக்சிலரி கேரி ஃப்ளாகோட வேல்யூ வந்து ரீசெட் அண்ட் செட் ஆகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தப்போ. ஸோ அந்த D3 D4ங்கிறது இந்த ரிசல்ட், இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது இந்த இடத்துல வர்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் P, that is D2. P is for parity flag. This flag sets for number of ones in the accumulator. அக்குமுலேட்டரில் என்ன ஸ்டோர் ஆகும்?
எஸ் அஃப்கோர்ஸ் ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஏதோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஏதாவது ஒன்று பண்ணதுக்கப்புறமா அந்த ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ரிசல்ட்டில் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் என்ன அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுவாங்க. திஸ் ஃப்ளாக் செட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இந்த அக்குமுலேட்டர். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, ஓகே. அதில் வந்து எப்படி செட் ரீசெட் ஆகும் அப்படின்னா, இஃப் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து அந்த ரிசல்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா திஸ் ஃப்ளாக் இஸ் செட். தட் இஸ் இந்த ஃப்ளாக் வந்து ஒன்னாக சேஞ்ச் ஆகிடும். ஃபார் ஈவன் பேரிட்டிக்கு ஒன்னுன்னு செட் ஆகும். சப்போஸ் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தது, லைக் 3, 5, 7 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா இது வந்து ஜீரோவாக இருக்கும். இந்த பேரிட்டி ஃப்ளாக் வந்து ஜீரோவாகிடும். ரீசெட் அப்படின்னா என்ன, 0. செட் அப்படின்னா என்ன, 1. ஓகேவா. ஸோ அக்குமுலேட்டரில் இருக்கிற ரிசல்ட் பார்த்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பார்த்து இதை வந்து நம்ம இதோட வேல்யூ வந்து செட் ஆகும் பேரிட்டி ஃப்ளாக். ஸோ பேரிட்டி அப்படின்னா ஆட் பேரிட்டி ஆர் ஈவன் பேரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவன் அப்படின்னா செட் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதாவது ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொன்று கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க தேவை கிடையாது. ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. தட் இஸ் த ட்ரிக். ஒன்று ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தான் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ஈவன் பேரிட்டி இஸ் ஃபார் செட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட் பேரிட்டி வந்து ரீசெட் தான். Okay, next is carry flag. This flag is set if there is an overflow out of bit 7. ஸோ எல்லாம் முடிஞ்சு ஒரு ரிசல்ட்டே வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கேரி வரும். அதுதான் நம்ம ஃபைனலாக கேரின்னு பொதுவாக சொல்லுவோம். அப்படி நம்ம ரிசல்ட்டுக்கு ஒரு கேரி வந்தது அப்படின்னா கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். ஸோ கேரி ஃப்ளாக்னாலே என்னது, கேரி இருந்தால் செட் ஆகணும். கேரி இல்லைன்னா ரீசெட் ஆயிரும், 0 ஆயிரும். அதே மாதிரி அடிஷன் பண்ணுறப்போ கேரி வரலாம். அதே மாதிரி பாரோ பண்ணுறப்பவும் கேரி ஃப்ளாக் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். அதே கேரி எதுவுமே இல்லைன்னா இந்த ஃப்ளாக் வந்து ரீசெட், தட் இஸ் 0 ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து D0. ஸோ இதுதான் வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸோட ஒரு ஃபீல்டையும் நம்ம பார்த்தது. இந்த ரிமைனிங் D5, D3, D1 எல்லாமே வந்துட்டு ஃபார் ஃப்யூச்சர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் இந்த 5 வேல்யூஸ் தான், இந்த 5 ஃப்ளாக்ஸோட என்னென்ன வேல்யூஸ் இருந்தால் செட் ஆகும் ரீசெட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது நம்ம இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதில் பாருங்கள், கேரி வந்து வருது இல்லைங்களா. 1 + 1 0 with carry 1. So again 1 + 1 0 with carry 1. So 1 + 1 0 with carry 1. இப்போ இங்கே 1 வந்துச்சு அப்படின்னா 1 + 1 0 with carry 1. அப்படி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட்டாக இங்கே வரும் 1 வரும். ஸோ 1 + 1 0 with carry 1 அப்படின்னு ஃபைனலாக ஒரு கேரி கிடச்சிருச்சு ஒரு ரிசல்ட்டுக்கே. இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சிலரி கேரி எங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட் D3லேருந்து D4க்கு கேரி வந்தால் ஆக்சிலரி பிட் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எல்லாமே முடிஞ்சு இந்த ரிசல்ட்டுக்கே ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு கேரி கிடைக்கிது. அப்படி கேரி இருந்துச்சுன்னா கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். சப்போஸ் இதில் வந்து கேரி வரல அப்படின்னா கேரி ஃப்ளாக் வந்து ரீசெட் ஆயிரும். அதுதான் வந்துட்டு இது. ஸோ எக்ஸாம்பிளோட சொன்னப்போ இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேரி ஃப்ளாக் இஸ் next flag is auxiliary carry flag AC. In an arithmetic operation, when a carry flag is generated by the third bit and passed on to the fourth bit, then the auxiliary carry flag is set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தேர்ட் பிட் அப்படிங்கிறது D3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, D3 D4 அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.